Hello children, இன்னைக்கு exercise 3.20 ல sum number 10 பார்க்க போறோம். The values of a and b if அப்படினு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து is a perfect square. So இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு perfect square ஆ இருந்தா a and b யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இத எப்படி சால்வ் பண்ணனும்னு பார்த்தோம்னா, இப்போ இது வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் மெத்தட்ல தான் நம்ம இத சால்வ் பண்ண போறோம். சோ இது வந்து ஒரு perfect square அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் ரூட் மெத்தட்ல நம்ம இத சால்வ் பண்ண போறோம். 4x power 4 minus 24x cube plus 76x squared plus ax plus b. Okay. So இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா வந்து 1s பிளேஸ்ல இருந்து நம்ம 2 2 ஆ ஸ்ப்ளிட் பண்ண நிக்கணும் இல்லையா? சோ 1 2 இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இங்க லாஸ்டா வந்து நமக்கு ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா 4 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2 இல்லையா? 2x power 4 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து x squared. So 2x squared 2x squared எழுதிக்கலாம். இங்க ஒரு ரஃப் காலம் போட்டுக்கலாம். ஓகே, சோ இப்போ 2x squared into 2x squared வந்து 4x power 4. ஓகே, சோ இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0. சோ இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து ரெண்டு டேர்மா நம்ம கீழ இருக்கணும். சோ -24x cube plus 76x squared. ஓகே, இப்போ இந்த கோஷன்ட்டை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். சோ 2x squared into 2 2s are 4 4x squared. ஓகே, அதை இங்க எழுதிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் இதையும் டிவைட் பண்ண போறோம். சோ -24x cube by 4x squared. சோ இங்க x squared கேன்சல் பண்ணோம்னா இங்க ஒரே ஒரு x மட்டும் மிச்சம் இருக்கும். இப்போ இத 4 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1s are, இது வந்து -6 are. சோ இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா -6x. சோ அத வந்து இங்கேயும் கோஷன்ட்லயே எழுதிக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த -6 ஆல இத மல்டிப்ளை பண்ண போறோம். சோ 4x squared -6x ஆல -6x மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த -6x ஒவ்வொரு டேர்மால மல்டிப்ளை பண்ண போறோம். சோ -24x x squared into x வந்து x cube. இங்க வந்து minus into minus plus 6 into 6 36 x into x x squared. ஓகே, இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணதை இங்க எழுத போறோம். சோ -24x cube plus 36x squared. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணனும் இல்லையா? சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிற சிம்பல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போறோம். மைனஸ்ல இருந்தா பிளஸ், பிளஸ்ல இருந்தா மைனஸ். சோ மைனஸ்ல இருக்கிறத பிளஸ்ஸா மாத்திக்கிறோம், பிளஸ்ல இருக்கிறத மைனஸா மாத்திக்கிறோம். சோ 24x cube -24x cube plus 24x cube வந்து கேன்சல் ஆயிடும். இங்க வந்து ரெண்டு வேற வேற சிம்பல் இருக்கு. சோ இது வந்து x squared டேர்மை சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணும்போது ரெண்டு வேற வேற சிம்பல் இருக்கு. சோ சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பல் போட போறோம். கிரேட்டர் நம்பர் 76, அதோட சிம்பல் பிளஸ் போடணும்னு அவசியம் இல்ல. 76 - 36 40. ஓகே, இப்போ அடுத்து ரெண்டு டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு டேர்மை கீழ இறக்கணும் இல்லையா? சோ +ax + b. ஓகே, இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இந்த கோஷன்ட்டை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். சோ 2x squared. சோ இங்க என்ன ஆகும்னா 4x squared -6x வந்து -12x ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணனும். சோ 40x squared 4x squared ஆல டிவைட் பண்ண போறோம். சோ x squared கேன்சல் ஆச்சுனா 4 டேபிள்ல 1s are 10s are. சோ நமக்கு கோஷன்ட் வந்து 10 ன்னு கிடைச்சிருக்கு. இது டிவைட் பண்றதா நம்மளோட கோஷன்ட். சோ +10 அங்க மேலேயும் கீழேயும் எழுதிக்கணும். ஓகே, இப்போ இந்த 10 ஆல இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ண போறோம். சோ 4x squared -12x + 10 ஆல 10 மல்டிப்ளை பண்ண போறோம். சோ இப்போ ஒவ்வொரு டேர்மாலையும் மல்டிப்ளை பண்ணும்போது 40x squared -120x + 100. ஓகே, சோ இப்போ மல்டிப்ளை பண்ணதை இங்க எழுதிக்கணும். 40x squared -120x + 100. ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த செகண்ட்ல இருக்கிற ஈக்குவேஷனுக்கு சிம்பல் சேஞ்ச் பண்ணனும் இல்லையா? சோ இப்போ பிளஸ்ல இருந்தா மைனஸ், மைனஸ்ல இருந்தா பிளஸ், பிளஸ்ல இருந்தா மைனஸ். இப்போ 40x squared -40x squared கேன்சல் ஆயிடும். அதே போல இதுல வந்து இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படினு சொல்லிருக்காங்க இல்லையா? அப்ப ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கும்போது நமக்கு இங்க 0 தான் கிடைக்கும் அப்படினு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா ax plus 120x is equal to 0 ன்னு அர்த்தம்.
அதுக்கு அடுத்து வந்து அதே போல் b minus 100 equal to 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் எக்ஸை காமனாக எடுத்துட்டோன்னா a plus 120 equal to 0. ஸோ a plus 120 equal to 0. ஸோ a equal to இந்த 120 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 120 வந்துடும். இங்கேயும் அதே போல் b equal to இந்த மைனஸ் 100 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 100ன்னு மாறிடும். ஸோ a equal to minus 120, b equal to 100. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இது நம்மளோட ஆப்ஷனில் ஆப்ஷன் 3 minus 120 100. ஸோ ஏவோட வேல்யூ minus 120 100. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து 100 120 இருக்குது. அப்படின்னா ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 120 அர்த்தம். ஸோ இது கிடையாது. இங்கே தேர்ட் ஆப்ஷனில் ஏவோட வேல்யூ minus 120, பியோட வேல்யூ 100. ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.